ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்குன்னா, நாங்கள்லாம் ராயபுரத்தில் வளர்ந்த பசங்க. மனசில் ஒன்றுமே வச்சுக்காம அப்படியே வெளிப்படையாக பேசுவோம். இந்த ஸ்டேஜ்னு கூட பார்க்காம நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நீங்களும் அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆரம்பத்தில் அம்மாவுடைய பாட்டால் ஸ்டார்ட் ஆச்சு இந்த ப்ரோக்ராம். ரொம்ப ராகவேந்திர சுவாமியுடைய அருளால் ரொம்ப அருமையாக ஸ்டார்ட் ஆச்சு. எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்புறம் அங்கிள் பயங்கரமாக வாசித்தாரு. ராகவேந்திர சுவாமி சாங்கை கூட வந்து அப்படியே ஒரு வெஸ்டர்ன் சாங்காக மாற்றி வாசிச்சிட்டிங்க. சூப்பராக இருந்தது. அம்மா நீங்கள் வந்து அப்போ கேட்ட மாதிரியே இருக்க வாய்ஸ். ரொம்ப தைரியமாக எல்லோரும் முன்னாடி நின்று பயப்படாமல் பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் 2 பேர் வந்து ஸ்டேஜிலலாம் இவ்வளோ தைரியமாக ஆடுறோன்னா அது என்னுடைய அம்மாவாக தான் இருக்கும். வேறு யாராலும் இருக்க முடியாது. எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா இப்போ நான் இருந்த இடத்துல புல் முளைச்சிருக்கும். ஸோ எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு உலகத்தில் தெய்வத்தை நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ தெய்வத்தை வந்து நம்ம உணர தான் முடியும். ஆனால் தெய்வத்தை பார்த்தேன்னு சொன்னால் அது எங்கள் தாயாக தான் இருக்கும். அது ஏன் தாயின்னு மட்டும் சொல்லாமல் இங்கே ஒவ்வொரு பசங்களும் ஆடும்போது ஒவ்வொரு தாய் முகத்துலையும் அந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கைத்தட்டில் கேட்டுட்டு இருக்கேன், கத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். நான் வாழ்க்கையில் வரணும், நான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு. அது ஒரு சில காலகட்டத்தால் அதெல்லாம் முடியாமல் போயிடும். அது வந்து தன்னுடைய பிள்ளைங்க மூலயமா அதை பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அந்த பிள்ளைங்க இங்கே ஆடுறது, தாய் தகப்பன் எல்லாரும் இங்கே சந்தோஷமாக இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி எல்வின், நான் இதுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் தான் ஹீரோ ஆகிட்டீங்களே, இந்த ஷோஸு இதெல்லாம் போய் பண்ணிகிட்டு இருக்கீங்களே, டைம் இருக்கா உங்களுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு கேட்பேன். இல்லைண்ணே, குட்டீஸுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கண்ணே. வார்த்தைக்கு குட்டீஸ்ன்னு சொல்லுவார். இவர் எனக்கு குட்டியாக இருந்தார். இவர் வந்து எல்லாரும் வந்து எல்வின் வந்து லாரன்ஸுடைய தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் மனசை பொறுத்த வரைக்கும் இவர் என் புள்ள மாதிரி. புள்ள மாதிரி இல்லை, புள்ள தான். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் ஒரு சில சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்காது. அது காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போனால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஒழுக்கமாக. நீ எல்வினை பார்த்தீங்கன்னா ஒரு பப்பில் பார்க்க முடியாது, எங்கள் ஊர் சுற்றினார்னு பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு டான்ஸ் கிளாஸ் பார்க்கலாம், வீட்டில் இருக்கலாம், எல்லாம் அண்ணன் கூட இருக்கலாம், அவ்வளோதான். அண்ணன் எப்போ வந்து சான்ஸ் கொடுப்பாருன்னு காத்திருந்து அதுக்கு இன்னிசை பாண்டி மூலியமாக அது நிறைவேறி இப்போ அது வரைக்கும் காத்துட்டு இருந்து நீங்கள் நல்லா ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். எல்வின் லேட்டாக வந்தால் கூட நிரந்தரமாக இருப்பான்னு சொன்னீங்க. உங்களுடைய அந்த வார்த்தை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பழிக்க போகுது. ஸோ என்னை எப்படி நீங்கள் எல்லாரும் வாழ்த்துனீங்களோ உங்களுடைய வாழ்த்தால் தான் நான் இப்போ நல்லா இருக்கேன். அதே மாதிரி என்னுடைய பையன், அவனையும் நீங்கள் நல்லா வாழ்த்தணும். ஸோ உங்கள் ஆசீர்வாதத்தால் அவரை நல்லா வரணும். அதுக்கப்புறம் இந்த ஷோக்கு என்னுடைய ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவங்களுடைய அம்மா வந்திருக்காங்க, பிரதர், அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி கீதாவுடைய பசங்க ராகவா, என்னுடைய ஃப்ரெண்ட் திவ்யா, அப்படி என்னுடைய பொண்ணு ராகவி, என்னுடைய ஒய்ஃப் லதா. ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாம் கூட வந்திருக்காங்க. எல்வின் ஸ்டாஃப், என் கூட ஒரு வேலை பண்ணுறவங்க, வீட்டில் சமையல் பண்ணுறவங்கலாம் கூட பின்னாடி கை தட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் எங்களோட நன்றி. அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த யோகா பண்ண பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்கம்மா. ஆல் த பெஸ்ட். அவங்க கூட நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ காஞ்சனாவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் வந்து நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் மேலே வந்தால் நல்லாயிருக்கும். நம்மளாம் வாங்க ப்ளீஸ் ஸ்ரீதர் கம், வாங்க.
ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம் தம்பி. ரொம்ப நாளாக பழக்கம் தம்பி. எல்லா படத்துலேயும் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் புல்லட் படத்தில் சூப்பராக ஒரு கேரக்டர், அவர் அடையாளமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். உங்களுடைய வாழ்த்து இவருக்கும் தேவை. ஆல் தி பெஸ்ட் பிரதர். நீங்கள் நினைக்கிறத விட இன்னும் மென்மேலும் போகணும்னு நான் வணங்குற ராகவேந்திர சாமி வந்தீங்க. வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன், ரொம்ப கஷ்டப்படுற பையன். திடீர்னு ஒரு நாள் வந்தார், வந்து அண்ணா பாட்டு பாட்டுமா அப்படின்னு கேட்டார். பாட்டுக்கண்ணா அப்படி சொன்னேன். பாடினோடனே என் நண்பனுக்கு கோவிலில் கட்டு அப்படின்னாரு. என்னடா நண்பனுக்கு கோவிலில் கட்டா, அம்மாவுக்கு தான் கோவில் கட்டுக்குதுன்னா நண்பனுக்கு கோவில் கட்டு, சூப்பராக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 2-3 வரிலாம் பாடி காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் வேற ஏதாவது பாட்டு இருக்கான்னு கேட்டேன். இன்னொரு பாட்டு, அப்புறம் 3 பாட்டு படத்தில் இல்லை, 3 சாங்கு. என்னது வல்லலமா கலகா, அது என்னன்னே புரியாது. வல்லலமா கலகா சூப்பராக இருக்கும். ஸோ என்னால் சாப்பிட்றேன்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப ஓவர். என்னாலாம் யாரும் சாப்பிட முடியும். எல்லாரும் உங்கள் அம்மாவுடைய அருள், அப்புறம் அந்த கடவுளுடைய அருளால் தான் எல்லாம் சாப்பிட முடியும். நீங்கள் நிறைய பசங்களை வளர்த்து விடணும், சரிங்களா? நம்ம ஏரியாவில் நிறைய பசங்க உங்களை பார்த்து இந்த சாங்லாம் பாடுறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து எப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தை உண்மை தான். இது ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் அவர் நினைப்பார். நான் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா கூட எல்வின்னு சொல்லுவ போல ஸ்ரீதர் மாஸ்டர் வந்துட்டு போனார் அப்படின்னு. ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒரு மெம்பராக இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் சொன்னீங்க, ஏதோ நல்ல ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து கலந்துருக்கேன். என்ன உனக்கு ஒரு பாட்டு அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. காஞ்சனா 4ல் கண்டிப்பாக ஒரு பாட்டு இருக்கு. ஓகே. அப்புறம் இன்னிசை சார் அதான் தம்பியை ரொம்ப ஒரு 45 நாள் ஃபர்ஸ்ட் புல்லட்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பேசினார். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்தார். சார் நீங்களும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணால் நல்லா இருக்கும் சார். சரி சார், தம்பி தானே சார், பண்ணிடலாம் சார், நம்ம பண்ணிடலாம் சார் அப்படின்னு. நான் நினச்சேன் கெஸ்ட் ரோல்லாம் ஏதோ 2 days 3 days கேட்பாங்க போடலான்னு. வந்தோடனே ஒரு 45 days கொடுங்க சார். சார் அது கெஸ்ட் ரோல் சார், நான் ஹீரோ நடிக்கிறேன் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி நம்ம தம்பி படம் தானே, இவரும் ஒரு தம்பி மாதிரி தான், சரி பண்ணிடலான்னு அப்படியே பண்ண 21 நாளில் பயங்கர ஸ்பீடுங்க டைரக்டர். படப்படன்னு படத்தை முடிச்சிட்டாரு. படமும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி டைரின்னு ஒரு படம் பண்ணார், ரொம்ப நல்லா வந்தது. புல்லட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய டைரக்டராக போகிறாரு. அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இங்கே ஆடினவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி சூப்பராக ஆட வச்சிங்க எல்வின். அந்த வீட்டில் கல்யாணம் ஆன அப்புறம் ஒரு அம்மா ஆட முடியாமல் இருந்து, அதுக்கப்புறம் இப்போ அந்த மைக்கேல் ஜாக்சன் ட்ரெஸ்ஸை போட்டுலாம் ஆடுறதுலாம், அதெல்லாம் பெரிய விஷயம். இந்த ஸ்டேஜெலாம் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஆளுங்களை செலக்ட் பண்ணி அந்த அம்மாவும் சூப்பராக ஆடினாங்க. அவங்க எந்தமும் வைக்கப்படாமல் ரொம்ப ரொம்ப அருமையாக. நீங்கள் தாங்க சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பராக பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. அப்புறம் இங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே நல்லா ஆடினீங்க. வேறு இருக்கு யாராவது மறந்துட போகிறாங்க. அந்த குழந்தைங்க சூப்பராக இருக்கீங்க. யோகா டீச்சர் சொல்லிட்டேன். பிரபு குரூப் என்னுடைய ஃபிசிக்கல் சேலஞ்சு பசங்க எப்பவுமே நான் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த பசங்களெல்லாம் தான் எனக்கு பேர். அந்த பசங்க மாற்றுத்திறனாளியாக இருந்து அவங்க ஆடும்போது எப்பெல்லாம் நான் அவங்க டான்ஸை பார்க்குறேனோ அப்போல்லாம் கடவுள் என்னை ஒரு வேலைக்காரனாக அனுப்பியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும்னு சொல்லி அது சேவையாக தான் நினச்சி பண்ணுறேன். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு தோணும். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா மற்றவங்க சொல்கிற வாழ்க்கையை தான் நீங்கள் வாழணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்களா இல்லை மற்றவங்க சொல்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழறீங்களான்னு நீ பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் தான் இருக்குது. உலகத்தில் எது வேணாலும் போனால் கிடச்சிடும். டைமும் தாய் தகப்பன்னு மட்டும் கிடைக்க மாட்டாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வாழ்க்கையில் யாருனாலும் பெரிய ஆகலாம். நீ ஜெயிச்சினா நீ ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையும் ஜெயிக்க வைக்கணும். இப்போ நம்ம மட்டும் ஜெயித்தோம், நம்ம மட்டும் வாழ்ந்தோம், நம்ம மட்டும் கார் வாங்கணும், நம்ம மட்டும் வீடு வாங்கணும்னு இல்லாமல் நீயும் வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும்.
வாழ்வோம் வாழ வைப்போம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.